இறை இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கூறுவதாவது: 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன கணக்கு இந்த 7, 70? இது பேதுரு கேட்ட கேள்விக்கான பதில். கேள்வி என்ன? ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் அவரை எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா? இது பேதுருவின் உள்ளத்தில் எழுந்த கேள்வி. பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று ஆண்டவர் கற்பித்திருக்கிறார். எனவே பிறரை மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் பேதுருவுக்கு இருக்கிறது. ஆனால் எத்தனை முறைதான் மன்னித்து கொண்டே இருப்பது என்ற அலுப்பும் சலிப்பும் சேர்ந்தே வருகிறது. எனவேதான் 7 முறை மட்டுமா என்று கேட்டார். எத்தனை முறை மன்னித்தோம் என்று எண்ணிக்கொண்டே வந்து 7 முறை முடிந்தவுடன், இனிமேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, இதற்கு மேல் என்னால் உன்னை மன்னிக்க முடியாது என்று உதறிவிடும் மனநிலையில்தான் பேதுரு இக்கேள்வியை கேட்கிறார். அதற்கு இயேசு சொல்லும் பதில் 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை. இந்த எண்ணிக்கை மிக பெரியது. எத்தனை முறை என்று கணக்கு வைத்துக்கொள்ள கடினமானது. எனவே கணக்கு வைத்து கொள்வதையே விட்டுவிட வேண்டியிருக்கும். கணக்கில்லாமல் மன்னிக்க வேண்டியிருக்கும். மனதார மன்னிக்க வேண்டியிருக்கும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மன்னிப்பதற்கென்று ஒரு உச்சகட்ட வரம்பு இருந்தால், அதுவரை ஆண்டவருக்காக பல்லை கடித்து கொண்டு பொறுத்து போவதும், வரம்பு கடந்துவிட்டால் பொங்கி எழுந்து கோபத்தை கொட்டி விடுவதும் பழி வாங்குவதும் நடக்கும். இதை தவிர்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் மன்னிப்பதற்கான வரம்பை மிகவும் உயர்த்தி சொல்கிறார், 70 தடவை 7 முறை என்று. இந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் 4:24 இடம்பெறுகின்றன. காயீனின் வழிவந்த இலாமேக்கு என்பவர், எனக்கு எதிராக தீங்கு செய்பவர் 70 தடவை 7 முறை பழி வாங்கப்படுவார் என்று சொல்கிறார். அதையேதான் நம் ஆண்டவர் மாற்றி போட்டு 70 தடவை 7 முறை மன்னிக்க வேண்டும் என்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவைகளை நிறைவு பெறச் செய்யவே ஆண்டவர் இயேசு வந்தார். அப்படியென்றால் பழிவாங்குதல் என்ற ஒன்றை அவர் மன்னிப்பு என்பதில் நிறைவுறச் செய்கிறார். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது போல எண்ணிக்கை வைத்து கொள்ளாமல் எண்ணற்ற முறை மன்னிப்போம். அவரது உண்மை சீடர்களாக வாழ்வோம். இன்றைய இறை வார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.